திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் நடந்த கொள்ளையில் 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் மற்றும் ரொக்கம் தப்பியது குறித்து புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இஸ்லாம். வணக்கம், விவரங்கள். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர்ல அந்த ஒரு பகுதியில தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி செயல்பட்டு வருது. இந்த வங்கிகளை அந்த மண்ணச்சநல்லூர் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த கிராம மக்கள் நகை கடன், வேளாண்மை கடன் உள்ளிட்ட கடன்களை தங்களது தேவைக்கேற்ப நகைகளை அடமானம் வைத்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 கோடிக்கு மேல அவங்க கடன் வாங்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில இந்த காலை வழக்கம் போல அந்த அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய அலுவலர்கள் வந்திருக்கும் போது அந்த தொடக்க வேளாண்மை வங்கியினுடைய கதவு உடைக்கப்பட்டிருந்துள்ளது. அதே போல அங்கிருந்த சிசிடிவி கேமராக்கள், அலாரத்துடைய உயர்கள்லாம் துண்டிக்கப்பட்டிருந்துச்சு. உடனடியாக மண்ணச்சநல்லூர் காவல் நிலையத்திற்கு அங்கு பணியாற்றக்கூடிய அலுவலர்கள் தகவல் தெரிவித்ததன் பேர்ல மண்ணச்சநல்லூர் போலீசார் அந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிக்கு சென்று விசாரணை செய்தாங்க. விசாரணை செய்த போது அங்கு வங்கி நகைகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு பெட்டகத்தை உடைக்கும் முயற்சி நடந்திருக்கு. கொள்ளையர்கள் அந்த கூட்டுறவு வேளாண்மை வங்கிக்குள் புகுந்து பாதுகாப்பு பெட்டகத்தை உடைத்து நகைகளை திருட முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனால் அவர் அதே போல அங்க மிளகாய் பொடியை தூவி சென்றிருக்க கண்டறிஞ்சாங்க. இது குறித்து கேள்விப்பட்ட இந்த நகை கடன் வைத்திருக்கக்கூடிய பொதுமக்கள் திரண்டு அவர்கள் இது குறித்து அவர்கள் அலுவலர்களிடம் கேட்டிருக்காங்க. ஆனால் நகைகள் எதுவும் காணாமல் போகவில்லை, திருட முயற்சி மட்டுமே நடந்துள்ளது அப்படிங்கிற ஒரு பதிலை கூட்டுறவு வேளாண்மை வங்கி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப ஏற்கனவே இதே போல 2 முறை கொள்ளை முயற்சி சம்பவங்கள் இதே வங்கியில நடந்த நிலையில இன்று 3வது முறையாக கொள்ளை முயற்சி சம்பவம் நடந்தது. அங்கு நகை கடன் வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்களிடம் அதே போல பகுதியை சேர்ந்த பொதுமக்களிடம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. உடனடியாக இதனை யார் செய்தார்கள், கொள்ளையடிக்க முயன்றது யார் என்பதை போலீசார் கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அங்கு நகைக்கடை வைத்திருக்கக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.